பைபிள் தேவன் முதல் மனிதன் ஆதாமை மண்ணினால் சிருஷ்டித்த வரலாறு, முதல் மனுஷி ஏவாள் படைக்கப்பட்டது குறித்து கிறிஸ்தவ வேதம் தரும் உண்மை வரலாறு நம்ம பார்க்க போகிறோம். அதில் குரான்லேருந்து கொஞ்சம் பார்த்துருக்கோம். எக்ஸாக்ட் கம்பேரிசன் வசனங்களை அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம ஆதாம் ஏவாளை பைபிளில் படைச்சது பார்க்குறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹவு த பைபிள் காட் கிரியேட்டட் த ஃபர்ஸ்ட் மேன் ஆடம் ஃப்ரம் அவுட் ஆஃப் டஸ்ட் ஆஃப் எர்த் அண்ட் ஹவு காட் கிரியேட்டட் த ஃபர்ஸ்ட் உமன் ஈவ். பைபிள் தேவன் முதல் மனிதன் ஆதாமை மண்ணினால் சிருஷ்டித்த வரலாறு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆதியாகமம் 2:7. பைபிள் தேவனாகிய கர்த்தர் யெகோவா என்ற யாவே தன் கையினால் மோசேயிடம் எழுதி கொடுத்த ஆதியாகமம் என்ற பைபிளின் முதல் புத்தகத்தில் இது உள்ளது. இதுதான் உண்மையான சிருஷ்டிப்பு குறித்த வசனங்கள். இதில் தான் தேவன் உலகத்தை படைத்த வரலாறும் மனிதனை படைத்த வரலாறும் உள்ளது. இதைத்தான் முகமது 2000 வருடங்கள் கழித்து திருடி பொய்யாக மாற்றி குர்ஆனில் எழுதியுள்ளார். பிசாசின் முக்கிய இலக்கணம் என்னவென்றால் அவன் வெட்கமில்லாமல் பெரிய பொய்களை சொல்கிறவன். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறார். இப்போ ஆதாம தேவன் சிருஷ்டித்ததை நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மா வானான். இப்படிதான் அவர் படைச்சாரு. அவனை கொண்டு எங்க வைக்கிறாரு? ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வைக்கிறார். தேவனாகிய கர்த்தர் கிழக்கிலே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இப்போ மனுஷனை இவர் இப்படி தான் படைச்சாரு அப்படிங்கிறது பைபிளில் வசனம் இருக்குது. இதான் ஆதியாகமம் தேவனை எழுதி கொடுத்த புஸ்தகம். ஆதாமின் எலும்பிலிருந்து பைபிள் தேவன் அவனுடைய மனைவியாகிய ஏவாளை படைத்து கொடுத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் இருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஏவாளின் பெயர் குரானில் ஒருமுறை கூட தரப்படவில்லை. பெண்கள் பெயர்கள் குரானில் கிடையாது. ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த பெயர் மனுஷி. இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள். ஃபர்ஸ்ட் மனுஷின்னு விட்டான், அதுக்கப்புறம் அவன் தான் ஏவாள்னு விடுறான். ஆதியாகமம் 2:21-23 இந்த ஏவாளுங்கிற பேர் பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது, குரானில் கிடையாது. குரானில் பெண்கள் பெயர் கிடையாது. ஏன்னு நீங்கள் கேளுங்க. குரான் பெண்கள் இருக்கீங்களா, நீங்கள் கேட்டு பாருங்க. ஏன் மரியம் பேர் இருக்கு, ஒரு யூத பெண்ணோட பேர் இருக்கு, முஸ்லீம் பெண் பேர்லாம் அங்கே ஏன் இல்லைன்னு கேளுங்க. ஆயிஷா அவங்க பேர்லாம் ஏன் இல்லைன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. பெண்கள் பேர் கிடையாது. ஏன்னா பெண்கள்லாம் கூடாது அவங்களுக்கு. ஏன் பெண்கள் பேர் கூடாது? ஸ்திரீயின் வித்தா வந்து தான் பேய் சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டுதான் அவன் இழந்து போனான், காலியானான். மேரி மேலே அவ்வளோ கோபம், பெண் இனத்தின் மேலே கோபம். அதனால் குரானில் பெண்கள் பேரே கிடையாது. நீங்கள் தேடி பாருங்கள் பெண்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள். நம்ம மரியம்ங்கிற பேரில் சூரத்து மரியம் 19 மரியம் கிரியேட் பண்ணியிருக்காரு. அது ஏன் ஆயிஷா அம்மா பேரில் ஒரு ஒரு அதிகாரத்தை ஏன் உண்டு பண்ணல கேளுங்க. பெண்கள் பேர் ஏன் இல்லை கொஞ்சம் கேட்கணும். இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா புழைச்சிப்பீங்க. நீங்கள் கேள்வி கேட்காம இப்படி ஒரு குலகார புஸ்தகத்தை குரான் கொடுத்த இந்த புஸ்தகத்தை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கேள்வி கேளுங்க, ஏன் பெண்கள் பேரில் பேர் இல்லைன்னு. நீங்கள் பைபிள் படித்து பாருங்கள். க்ளீனாக ஆண்கள் பெண்கள் எல்லா பேரும் வந்துக்கிட்டே இருக்கும். நார்மலாக நம்ம என்னெல்லாம் உலகத்தில் படிக்கிறோமோ அந்த மாதிரி கிளியராக இருக்கும். மனுஷனுக்கு எழுதப்பட்ட புத்தகம் க்ளீனாக, மனுஷிக்கு எழுதப்பட்டது க்ளீனாக. உண்மைகள் அங்கே இருக்கும். தப்பு பண்ணான்னு தப்பு பண்ணதே அப்படி இருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம். பெண்கள் பேர் இருக்குது, தாராளம் இருக்குது. ஆதியாகமம் 2:21. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். இப்போ அவனுக்கு வந்து ஏற்ற துணையை உண்டாக்குறாரு. அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். விலா எலும்புல ஒன்றை எடுத்தார். எதுக்கு விழாவில் ஈட்டினால குத்துனா புரியுதா? சிலுவையில் இயேசுவை அவரை செத்துட்டாரா மறித்துட்டாரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு விலா எலும்பில் குத்தினான். ஏன்னா மனுஷனுடைய ஆதாமுடைய விலா எலும்பில் எடுத்து மனுஷியை உருவாக்குனார். ஆதாமுடைய விலா எலும்புல இருந்து ஒரு எலும்பை எடுத்து மனுஷியை தேவன் உருவாக்குனார், ஏவாளை உருவாக்குனார். அந்த மனுஷினால பிசாசு அழிந்து போனான். அதனால கோபம் ஒரு குத்து விழாவில் குத்தினான். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அவன் ஆதாமை எப்படி படைச்சாரு? மண்ணை டஸ்ட்டை எடுத்து அதில் ஜீவ சுவாசத்தை ஊதினாரு. அவன் ஜீவாத்மாவானான். ஆனால் பெண்ணை அப்படி உருவாக்கலை. மனுஷி எப்படி உருவாக்குனாருன்னா மனுஷனுடைய ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து அதை மனுஷியா கொடுத்துருக்கிறாரு. அவள் டஸ்ட்லேருந்து வந்தவள் இல்லை, மனுஷனிடத்திலிருந்து வந்தவள். ஏன்னா மனுஷன் அவளை வந்து என்ன பண்ணணும்னா ஓனர்ஷிப் எடுக்கணும். இவள் என் மாம்சத்தின் மாம்சம்னு சொல்லணும். அவளை ஓனர்ஷிப் எடுக்கணும். எடுத்துக்கிட்டான் உடனே அடுத்ததில்
கொண்டு வந்து கொடுக்குறாரு, கிஃப்டாக கொடுக்குறாரு. பெஸ்ட்டு கிஃப்ட்டு ஒருத்தனுக்கு அவன் மனைவி தான் பெஸ்ட்டு கிஃப்ட்டு. அவரே அவன்கிட்டருந்தே எடுத்து அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதுதான் ஒருத்தனுக்கு பரலோக தேவன் கொடுக்குற மிகப்பெரிய பரிசு, பொக்கிஷமான பரிசு அவன் மனைவி. நிறைய பேருக்கு அது தெரியல. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும், ஓனர்ஷிப் எடுக்கிறான். என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள், எடுத்துட்டான், ஓனர்ஷிப் எடுத்துட்டான். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். ஏற்றுக்கிட்டான். மனுஷியை படைச்ச வரலாறை நம்ம பார்த்துட்டோம். இது அப்படியே பைபிளில் இருக்குது. மனுஷியை படைச்ச வரலாறு குரானில் கிடையாது.